ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 11 ஹங்கேரியன் கிராண்ட் ப்ரீ. ஸ்பா மாதிரி பூஸ்டர் தட்டினோமா, புஸ்குன்னு பறந்தோமா அப்படின்னு இந்த ரேஸ்ல யாராலையும் ஓட்ட முடியல. ஸ்ட்ராட்டஜி நல்லாவே விளையாடுச்சு. மெக்லாரனுக்கும் நாரிஸ்க்கும் ஒரு ரொம்ப முக்கியமான வெற்றி கிடைச்சது இந்த ரேஸ்ல. P2ல மேக்ஸ் ஒரு அற்புதமா ஒரு டைவ் பாம்ப போட்டாரு. ஒரு வெல் டிசர்வ்ட் P2. கிமி ஆண்டனலி ஒரு குரூஷியலான P3 and he tightens his grip on the world drivers title. And P4ல சார்ல்ஸ் லெக்லர் who inherited that position due to லூயிஸோட 5 second penalty for pit lane speeding. மோகன் நிவாஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபாலோவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. 5 second penalty for லூயிஸ் ஹாமில்டன் is the new 10 second penalty for எஸ்டபன் ஆல்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை நான் கண்டிப்பாக ஒற்றுக்கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரேஸோட குட்டி குட்டி ஹைலைட்ஸ். வழக்கம் போல நம்ம கூட சபரீஷ் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பாயிண்ட்ஸ் டேபிள் டீட்டெயிலாம் கேட்டு வாங்கிப்போம் அண்ட் தென் காலுக்குள்ள போவோம். வணக்கம் சபரீஷ். வணக்கம்ப்பா. வணக்கம். பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி கிம்மி ஆஸ் டைட்டன்டு எஸ் கிரிப் தான். ஸோ 219 பாயிண்ட்ஸில் இருக்கார் இப்போது. செகண்ட் பொசிஷன் பார்த்தோன்னா லூயிஸ் 169 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு ஜார்ஜ் ரசல். ஒரு ரொம்ப கேவலமான ரேஸ் அவருக்கு 160 பாயிண்ட்ஸில் இருக்கார். நம்ம 2 ரேஸ்க்கு முன்னாடி 25 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 55-60 பாயிண்ட்ஸ் இருந்தது. வாய்ப்பு இல்லைன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா லக்கு லைட்டாக அவரை கொஞ்சம் ஃபேவர் பண்ணிச்சு. அப்படி இப்படின்னு 25 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸுக்கு கொண்டு வந்தார். இப்போ மறுபடியும் பழைய குருடி கதை அப்படின்னு பேசிக்காக பேக் டு நார்மல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜார்ஜ் ரசலுக்கு அவரே ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருப்பாரா ஃபார் திஸ் டைட்டில் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். டிரைவர்ஸ் டைட்டிலில் இந்த 3 பேரை தவிர்த்து கீழே வேறு யாரும் டச் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டைட்டிலுக்கு போயிடுறேன். அந்த இடத்துல மெர்சடிஸ் இன்னும் டாப்பில் தான் இருக்காங்க, 379 பாயிண்ட்ஸ். தேங்க்ஸ் டு கிமிஸ் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்களோட வண்டியில் ஒரு சைட் ஆஃப் த கராஜில் பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது. குழாயை திறந்தா தண்ணி வரல, ஃபேன் சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஆன் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எப்படியாச்சும் ஒருத்தர் போடியமில், அதுவும் கிமி போடியமில் முடிச்சுக்கிட்டே இருக்கார். அதனால் அவங்க வந்து அவங்களோட கிரிப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்லேயும் சரி ரொம்ப டைட்டாகவே இருக்குது. செகண்ட் பொசிஷன் வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெராரி. இந்த வீக்கெண்ட் வரும்போது ஃபெராரி தான் கண்டிப்பாக செமையான பொசிஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக 1-2க்கு வாய்ப்பு இருக்குது, இதை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வீக்கெண்ட் ஆரம்பிச்சுது. பட் ஆனால் ரேஸில் பார்த்தோன்னா மெக்லாரன் ஹேட் சுப்பீரியர் பேஸ் அண்ட் மேக்ஸ் டிட் வாட் ஹீ டிட். ஸோ அதனால் ஃபெராரியால் பெருசாக கன்ஸ்ட்ரக்டர் சைடு ஒன்றும் எடுக்க முடியல. 4th 5th டீசெண்டான பாயிண்ட்ஸ்னாலுமே இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து டபுள் போடியம் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க டு கேட்ச் மெர்சடிஸ். அது பெருசாக நடக்கலை. அகெயின் கன்ஸ்ட்ரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 71-72 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸுன்றது ரொம்ப பெருசு இல்லை. கண்டிப்பாக பிடிக்கலாம் ப்ரொவைடட் 2 டிரைவர்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக முடித்தாங்க அப்படின்னா. அதுக்குள்ளே மெர்சடிஸ் அவங்களோட ரிலையபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். தேர்டு மெக்லாரன் ஒரு நல்ல இன்னைக்கு சூப்பராக டபுள் போடியம் 1-2 முடிச்சிருப்பாங்க. போன வருஷமும் ஹேட்ரிக் 1-2 ஹங்கேரியில் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அது கடைசியில் பேசிக்காக நடக்காமல் போயிடுச்சு. தேங்க்ஸ் டு சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஹங்கேரி கர்ப்ஸ். பியாஸ்ட்ரிக்கு ஒரு பேட் லக்கான ரேஸ். பட் 220 பாயிண்ட்ஸில் லோன்லி தேர்டில் இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் ரெட் புல் வில் பி ஏபிள் டு கேட்ச் தெம், பட் வி வில் நெவர் நோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோர்த்து ரெட் புல் 177 பாயிண்ட்ஸ். அவங்களும் தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. ஸோ டாப்பில் ஃபைட் அப்படின்னு பார்த்தோன்னா மெர்சடிஸ் வர்சஸ் ஃபெராரி தாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மிட்ஃபீல்டோட க்ரௌன் வந்து ஆல்பின் கிட்ட இருந்து ஸ்லிப் ஆகி வீகார்புக்கு போயிடுச்சு. லியம் லாசனும் லிண்ட்பிளாடும் மாற்றி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நல்லா பெட்டராக பண்ணிக்கிட்டே வராங்க. எல்லா ரேஸும் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை நடக்குது. ஆனால் இது வரைக்கும் 2 பேரும் கிராஷ் ஆகலை, விச் ஷோஸ் தேர் ரேஸ் கிராஃப்ட், எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது அது ரிசல்ட்லேயும் தெரியுது. 5th பொசிஷனில் இருக்காங்க, 66 பாயிண்ட்ஸ். கீழே ஆல்பின் 61 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நல்ல சீசன் ஆரம்பித்தாங்க. நடுவில் திடீர்னு பார்த்தோன்னா பெருசாக அவங்க பெருசாக அப்கிரேட்ஸும் கொண்டு வரல. பட் அட் த சேம் டைம் வீகார்ப் நல்லாவே முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி கீழே மற்ற டீம்ஸ் பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இதுதான் ஸ்டாண்டிங்ஸ் நிலவரம். அண்ட் இன்னும் ஒரு சின்ன நியூஸ் ஆட் பண்ணணும், விச் இஸ் அவுட் சைட் த பாயிண்ட் டேபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக நாங்கள் படித்த நியூஸ் வந்து கேடிலாக்கோட டீம் ஓனர்ஸ் ஆர் பீயிங் இன்வெஸ்டிகேட்டட் பை தி FBI ஃபார் ஃபைனான்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ்.
ஸோ டீமே இந்த வருஷம் தான் உள்ள வந்துச்சு. இதை சுத்தி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வேற நடக்குது. குட் திங் இஸ் ஆர் கோயிங் இன் டு த பிரேக். அதனால மேபி டீம் இஸ் ஷீல்டட் ஃப்ரம் ஆல் திஸ் ஃபார் அ ஃபியூ மோர் வீக்ஸ். ஆனா அது என்ன நடக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணோம். அண்ட் ஒரே இந்த வீக்கெண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆஸ்டன் மார்டின் கராஜ்ல ஒரே ஆவாசா இருந்துச்சு. என்ன எதோ பண்றாங்க, காரே திருப்பிட்டாங்க அப்படின்னு. Q2 ரொம்ப நாள் கழிச்சு Q2க்குள்ள வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ நிறைய போச்சு. எக்ஸ்பெக்டட் பெட்டர் ஃப்ரம் ஆஸ்டன், பட் அங்க பெருசா நடக்கல. கொஞ்சம் நல்ல ஃபைட்ஸ் இருந்தது அங்க இங்க அலான்சோ, பட் ஐ டென்ட் திங்க் இட் டிரான்ஸ்லேட்டட் தட் மச். ஆர் மேபி நம்ம ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அவங்களும் சம்மர் பிரேக்குக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரேஸ்க்குள்ள வருவோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மெக்லாரனை பத்தி முதல்ல பேசுறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷமான விஷயத்துல ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. ஸோ நம்ம முதல்ல நாரிஸை பாராட்டுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான வின் அண்ட் நல்ல கண்ட்ரோல் டிரைவ். பிராக்டிஸ்லயும் சூப்பரா ஓட்டினாரு. அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் குவாலில. ஆனா குவாலி முடிச்ச பிறகு ரிப்போர்ட்ஸ் கொடுத்த நிறைய பண்டிட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போல் பொசிஷன் மட்டும் பத்தாது. பிகாஸ் தேவர் ஆல் பேங்கிங் ஆன் ஃபெராரி டு வின் இட். அண்ட் ஃபெராரிக்கு தான் ரேஸ் பேஸ் நல்லா இருக்கு. மெக்லாரனுக்கு பெருசா ரேஸ் பேஸ் இல்லை. குவாலி எடுத்தாலும் பத்தாது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனா நாரிஸ் இது ஒரு நல்ல கண்ட்ரோல்ட் ரேஸ் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் மெக்லாரன் அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நாரிஸ். சொல்லுங்க சபரிஷ், நாரிஸோட ரேஸ் எப்படி பாக்குறீங்க? ஹவு ஹாப்பி ஆர் யூ ஃபார் நாரிஸ்? சூப்பரான வீக்கெண்டுங்க. நம்ம குரூப்ல போட்ட மாதிரி சரியான ஒரு சாம்பியன் போல அது. லூயிஸுமே செம சூப்பராக ஓட்டிட்டு இருந்தார். மார்டின் பிரிண்டல் கரெக்டாக சொன்னார் குவாலியில், எஸ் இட் வில் பி நாரிஸ் வாசஸ் லூயிஸ் அப்படின்ற மாதிரி தான். நமக்கு லூயிஸ் தெரியும், ஹி இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டிரைவர் இன் ஹங்கேரி. அண்ட் அவர் ஒரு சரியான ஒரு ஃபார்மில் இருந்தார். ஸோ லூயிஸ் கிட்ட இருந்து எடுக்கணும்னா செமையான ஒரு டிரைவ் வேணும், அதை நாரிஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் Q3யோட ஃபர்ஸ்ட் லேப்புமே சரியான லேப்பு. செகண்ட் லேப் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 செக்டரில் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா Q3யோட ஃபஸ்ட்டு லேப்பில் ஃபஸ்ட்டு 2 செக்டர் பர்பிள், தேர்ட் செக்டரில் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த கடைசி டேர்ன் வரும்போது லைட்டாக இதாகிடுவார். ஸோ அதனால் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அதில் டைம் இருக்குது. ஸோ அப்படின்னு நான் நினைக்கும் போது இவர் வந்து Q3யோட செகண்ட் லேப்பில் செக்டர் 1 செக்டர் 2 டீசெண்டாக பண்ணிவிட்டு செக்டர் 3 நெயில் பண்ணி ஆகணும், அப்போ தான் வாய்ப்பு இருக்குன்னு. பட் ஆனால் செக்டர் 1லையும் ஹி கெயின் சம் டைம், செக்டர் 2லையும் ஹி கெயின் சம் டைம், செக்டர் 3 பர்ஃபெக்டாக பண்ணார். சரியான லேப்புங்க. அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஹி வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஜோன், ஹி வாஸ் இன் அ ஜோன் ஆஃப் இஸ் ஓன் அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சுது. ரேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலே கிராஃப்டியோட கமெண்ட்ரி அப்போ சொல்லிட்டு இருந்தார். அதாவது ஹங்கேரியில் ஐ கெஸ் இஃப் ஐம் நாட் ராங், கடந்த 4 வருஷமாக போலில் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சதே இல்லை. ஸோ நாரிஸ் இந்த வாட்டி அதை பிரேக் பண்ணுறாரான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. தட் இஸ் அ லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக் அக்ராஸ் எனி சர்க்கியூட்ஸ் போல இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவரும் செமையாக ஓட்டினார். கண்டிப்பாக கொஞ்சம் லக்கு இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே பியாஸ்ட்ரிக்கு கம்பேர் பண்ணும் போது நாரிஸ் ஹேட் டூ மச் பேஸ், ரொம்ப வெறித்தனமான பேஸ். ஃபஸ்ட்டு லேப் லைட்டாக கொஞ்சம் அந்த டேர்ன், ஹாமில்டன் டேர்னில் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அங்கே பியாஸ்ட்ரி ஓவர்டேக் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் லேப் டு லேப் கம்பேரிசன் பார்த்தோன்னா பேஸ் வந்து நாரிஸ் கிட்ட செமையாகவே இருந்தது. நான் ரீசெண்டாக வேறு ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன், லைக் நீங்கள் இப்போ சாம்பியன், பட் ஆனால் உங்களால் இப்போது ரேஸ் வின்ஸ் எதுவும் எடுக்க முடியல, போடியமும் பெருசாக வரதில்லை, வாட் யூ திங்க் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி நாரிஸை கேட்டுட்டு இருந்தாங்க. வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். பட் ஆனால் இட்ஸ் நாட் லைக் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஆன் த போடியம் அக்ராஸ் மை கரியர். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். ஸோ இப்போ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அது பெருசாக ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் ஆன் அண்ட் ப்ராக்ரஸ் மோர் அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு மாதிரி இதுவாக ஹம்பிளாக பேசியிருந்தார். எனக்கு பர்சனலி டிரைவர் ஆஃப் த டே மேக்ஸுக்கு அந்த ஒரு டைவ் பாம்காக கொடுத்தது பெருசான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர் ஆஃப் த டே நாரிஸ் தாங்க. கமிங் டு பியாஸ்ட்ரி, ரேஸ் ஆரம்பிச்சு பியாஸ்ட்ரி லீட் எடுத்த பிறகு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ பியாஸ்ட்ரி வின். எனக்கு பியாஸ்ட்ரி பிடிக்கும்ன்றது நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் த ஃபேக்ட் தட் பியாஸ்ட்ரி அண்ட் நாரிஸ் ஹேட் செட்டில்ட் அண்ட் மேக்ஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்பிங் தம் நல்லாவே பை ஹோல்டிங் பேக் லூயிஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட். ஏன்னா லூயிஸ் 2 ஃபெராரி மட்டும் தான் சாஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, மற்ற எல்லாருமே முன்னாடி இருந்தவங்க எல்லாமே மீடியம்ஸ்ல இருந்தாங்க. லூயிஸ் முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா 2 மெக்லாரனுக்கும் செம பிரச்சனை இருந்திருக்கும். Max did all the hard work for McLaren and all the McLarens had to do was maintain position. Race நல்லா போயிட்டு இருந்தது, but then the contact with Sainz happened and then எனக்கு இப்போ என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சு இந்த ரேஸ்லனா, பியாஸ்ட்ரி completely lost it.
இந்த மாதிரி பியாஸ்ட்ரி வந்து டென்ஷன் ஆயோ ரேடியோல இமோஷனல் ஆயோ நான் பார்த்ததே இல்லை. இமோஷனல் கூட ஆகல. ஹி வாஸ் சூப்பர் ஆங்கிரி விச் நவ் டெல்ஸ் அஸ் தட் இந்த ஒரு போடியம் டிராட் அண்ட் ஒரு வின்ஸ் டிராட் வந்து அவரை எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு கிளீனா தெரிஞ்சது. அண்ட் த ஃபேக்ட் தட் அவரும் யோசிச்சிருப்பாரு இது நம்ம ரேஸ் தான், நம்ம வின்னு தான் அப்படின்னு. ஹி வாஸ் ஆங்கிரி வித் த டீம் ஆல்சோ. ஷிட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளுங்க இது. இட்ஸ் ம் ஆக்சுவலி கிராஃப்டியோ பிரண்டிலோ முடியும் போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். லக்கு வந்து பியாஷி சைடு இல்லை, பட் அந்த அதர் சைட் பேஸும் வந்து பார்த்தோன்னா நாரிஸ்க்கு தான் நிறைய பேஸ் இருந்தது கம்பேர்ட் டு பியாஸ்ட்ரி. ஸோ இட்ஸ் அ வெல் டிசர்வ்டு வின் ஃபார் நாரிஸ். பியாஸ்ட்ரிக்கு இட் வாஸ் ஜஸ்ட் பேட் லக் பேசிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு தட் பர்டிகுலர் கம்ப்ளீட்டாக பியாஸ்ட்ரியோட ரேஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா லேப் ஒன்ல செம்மையான ஓவர்டேக். அவருக்கு பேஸ் கொஞ்சம் அந்த ஹார்ட்ஸுக்கு போனோன்னே, இது நம்ம ஜென்ரலாக எப்போதுமே பேசுகிறது தான், ஹார்ட்ஸுன்றது வந்து பேசிக்காக இட்ஸ் அன் அன்னோன். சில பேர் சில டீமுக்குள்ளேயே டிரைவர் சில பேர் ஹார்ட்ஸ் போட்டோன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா ஹார்ட்ஸ் போட்டோன்னா அவங்களோட பேஸே ரொம்ப கீழே போய்டும், ரொம்ப கேவலமாகிடும். எக்ஸாம்பிள் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மீடியமில் பெருசாக அவர் இது பண்ணல, ஹார்ட்ஸில் செம்ம சூப்பராக ரொம்ப ரேசி ஆகிட்டார், பறக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு சைடு பார்த்தோன்னா லூயிஸ் வந்து அந்த ஹார்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நிறைய புஷ் பண்ணதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் கோயிங் த்ரூ த கிளிஃப், அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஹார்ட் டயர்ஸ்ன்றது எப்போதுமே ஒரு கேம்பிள் தான். ஸோ அதனால தான் நாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்லேயும் சரி ஹார்ட்ஸ்லேயும் சரி அவரோட பேஸ் வந்து ஆக்சுவலி செம கன்சிஸ்டண்ட்டாக செம பக்காவாக இருந்தது. பியாஸ்ட்ரிக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா மீடியம்ஸில் செம கம்ஃபர்டபுளாக இருந்தார், சரியான ஓவர்டேக்கு, சூப்பராக ரேஸ் லீட் எடுத்தார். அங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸ் எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. இவர் பிரண்டில் கூட சொல்லிட்டு இருந்தார், ஐ கெஸ் மெக்லாரின் டீம் வில் பி ஸோ ஹாப்பி தட் மேக்ஸ் இஸ் டூயிங் இஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி பேசிக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா முன்னாடி 2 பேருக்கும் ஒரு நல்ல ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தது, பியாஸ்ட்ரிக்கும் நல்ல ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தது. எல்லாமே எங்கே அன்ராவல் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா த செகண்ட் ஸ்டிண்ட் பிட் ஸ்டாப்பில் தான் அன்ராவல் ஆக ஆரம்பிச்சு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெல்ஜியம் மாதிரி பெரிய ஸ்ட்ரெயிட்லாம் கிடையாது, பூஸ்டர் தட்டினோமா ஓவர்டேக் பண்ணோமான்ற மாதிரி கிடையாது. ஸோ ட்ராக் பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே லூயிஸும் அதை தான் ட்ரை பண்ணார் மேக்ஸ் அண்டர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே தே வாண்ட் டு கைண்ட் ஆஃப் எய்தர் அண்டர் கட் ஆர் you should have some margin so that you can overcut and come ahead of the driver who is trying to undercut. இதுதான் பேசிக்காக த மோட்டோ இன் ஹங்கேரி. ஸோ செகண்ட் ஸ்டிண்ட் அப்போ லூயிஸ் பிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நிலைமை முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா நெட் லீடு வந்து பியாஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, செகண்ட் நாரிஸ்ல இருக்காரு. நாரிஸ் இப்போ சொல்றாரு ரேடியோவில், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டு, என்ன ஃபர்ஸ்ட் பிட் பண்ணுங்க அப்படின்னு நாரிஸ் சொல்றாரு. அஸ் அ டிரைவர் அவரு நான் எனக்கு பேஸ் ஜாஸ்தி நான் பண்ணுவேன்னு எல்லா டிரைவரும் சொல்கிறது தான். ஆனால் மெக்லாரின் டீம் கிளியராக சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம அது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பியாஸ்ட்ரி தான் முன்னாடி இருக்காரு, ஐம் அஃப்ரைட் வி கேனாட் டூ தட் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஏன்னா பின்னாடி வந்து லூயிஸ் வந்து செமையான லேப் டைம் செட் பண்ணிட்டு இருக்காரு. த லாஜிக்கல் திங் டு டூ இஸ் பிட் பியாஸ்ட்ரி ஃபர்ஸ்ட், அதை தான் அவங்க பண்ணாங்க. பட் அகெயின் இந்த ரேஸில் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த டிராஃபிக்ன்றது ஒரு மாதிரி கொடூரமான ப்ளே பண்ணிச்சு. பேக் மார்க்கர்ஸ் இந்த வீக்கெண்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாரும் ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் போட்டு எல்லாரையும் வச்சு செய்யறதா முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் வந்து பேசிக்காக பியாஸ்ட்ரி மாட்டிக்கிட்டாருங்க. அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக ஹாமில்டன் டர்னுக்கு வரும்போது சைன்ஸும் அலான்ஸோவும் செமையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன மேட்டர், இங்கே வந்து எப்படி செட்டப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாரிஸ் பிட் பண்ணல, பியாஸ்ட்ரி பிட் பண்ணி வெளியே வந்துட்டாரு. ஹீ நீட்ஸ் டு பி குயிக் அக்ராஸ் ஆல் த லேப்ஸ் ஸோ தட் நாரிஸ் வில் நாட் ஓவர் கட். நாரிஸ் ஹாவ் பாயிண்ட் டு ப்ரூவ், நான் பேஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொன்னதுனால ஹி ஹாஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். ஸோ அவர் க்ளீன் ஏரில் வேற இருக்காரு. ஸோ நாரிஸ் வில் பி பம்பிங் ஃபாஸ்ட் லேப்ஸ், பியாஸ்ட்ரிக்கும் அது தெரியும். ஸோ அதனால பியாஸ்ட்ரியோட இனிஷியல் இந்த லேப்ஸ் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஐ டோன்ட் ரிமெம்பர் த லேப், பட் அந்த லேப்பில் ஹாமில்டன் டர்னில் சைன்ஸும் அலான்ஸோவும் வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பியாஸ்ட்ரி வர்றதே தெரியல. டர்ன் 2 முடிஞ்சு டர்ன் 3 வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவுட் சைடு போயிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாட் அவுட் எடுப்பாங்க. ஸோ சைன்ஸ் என்ன பண்ணிட்டாரு, பை த டைம் டர்ன் 3க்கு முன்னாடியே அலான்ஸோ கிராஸ் பண்ணிட்டாரு சைன்ஸை. சைன்ஸ் தனியாக இருக்கார். சைன்ஸ் இவரை பார்த்தாரா பார்க்கலையான்னு நமக்கு தெரியல. பட் எப்படி தெரியுது அப்படின்னா பார்க்காம அவர் நார்மல் ரேசிங் லைனுக்கு போயிருக்காரு, பார்த்தா பக்கத்தில் பியாஸ்ட்ரி இருக்கார். பியாஸ்ட்ரி ஏன் அங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ப்ளூ ஃபிளாக் சினாரியோ. ஸோ பியாஸ்ட்ரி கண்டிப்பாக அவர் போகிறதுக்கு தான் இது பண்ணுவார், ஏன்னா முன்னாடி இருக்க சைன்ஸ் வழி விட்டு தான் ஆகணும். பட் ஆனால் சைன்ஸ் வழி விடாம எக்ஸாக்ட்லி
சைன்ஸ் வழி விடாம பேசிக்கா இடிச்சிட்டாரு. இடிச்சது மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் பியாஸ்ட்ரி வந்து சொருகிட்டு இருப்பாரு போய். அது அவர் வண்டிய போய் சொருகாம வெளிய கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அப்பயே செம கடி ஆயிட்டாரு பியாஸ்ட்ரி. பட் ஆனா அப்ப டீம் கிட்ட வேற எதுவும் சொல்லல. டீமும் சொல்லிட்டாங்க கார் இஸ் ஓகே அப்படின்னு. பட் ஆனா அந்த மொமெண்ட் அது ஒரு முக்கியமான மொமெண்ட். அந்த இடத்துல ஹி லாஸ்ட் a லாட் ஆஃப் டைம் அண்ட் ஆடிங் ஆன் டாப் ஆஃப் இட் நாரிஸ் செமையான லேப்ஸ் போட்டதுனால அண்டர் கட்டு ஒர்க் ஆகல. ஒன்ஸ் நாரிஸ் முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. சர்க்காஸ்டிக்கா நிறைய இதெல்லாம் சொன்னார். ஐம் கிளாட் தட் யூ டேக்கன் ஆல் த திங்ஸ் இன் டு கன்சிடரேஷன் அண்ட் பிட்டட் மீ ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய சர்க்காசமா நிறைய சொன்னார். பட் பர்சனலி ஃபார் மீ மெக்லாரன் எதுவும் தப்பு பண்ணலாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஷிட் ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரியான சுச்சுவேஷன். அண்ட் த ஃபேக்ட் எனக்கு அதான் இது ஜென்ரலா நடக்கும்ல, வாட் இஃப்ஸ் தானே. நல்லா பண்ணிட்டு அந்த வண்டி எங்கேயாச்சும் போய் நின்று இருந்தா அது இன்னுமே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அல்டிமேட்லி டிஎன்எஃப் தான் ஆச்சு. அவரு கர்ப் மேல ஓட்டி வண்டி டேமேஜ் ஆனதால தட் ஆல்சோ ஹெல்ப் நாரிஸ் டு யூனோ சேஃப் கார்ட் ஹிஸ் ரேஸ் லேட்டர். அதுக்கப்புறமே நாரிஸ் ஸ்பீடா தான் ஓட்டிட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் ஹி ஸ்டாப்ட். அந்த டர்ன் 4 டர்ன் 8 கர்ப் நிறைய எடுக்காதீங்கன்ற அட்வைஸே வந்து பியாஸ்ட்ரிக்கு டிஎன்எஃப் ஆனதால தான் ஆச்சு. சச் அ மிக்ஸ்ட் பேக் ரேஸ் ஃபார் மெக்லாரன். வெரி வெரி சேட் ஃபார் பியாஸ்ட்ரி. பட் பேஸ் இருக்கு. அவர் குவாலி முடிச்சுட்டும் பியாஸ்ட்ரி இதே தான் சொன்னார். வண்டியில கண்டிப்பா பேஸ் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எங்க கிட்ட இருக்கு, we will do better அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் நல்ல லக் அவர் பக்கம் வரும் அப்படின்னு நம்புவோம். ஃபெராரியை பத்தி பேசுவோம். ஆனா ஃபெராரியை பத்தி பேசும்போதே அப்படியே உள்ளேயே நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை பத்தி பேசுறோம். ஏன்னா ரெட்புல் ஆஸ் அ ஹோல் இந்த வாரம் அவங்களுக்கு ஆக்சுவலி வேலை கம்மி தான். இன்னைக்கு வந்து ஃபெராரியை வச்சு செஞ்சது பேசிக்கலி மேக்ஸ் தான். ஏன்னா மெக்லாரனுக்கும் ஃபெராரிக்கும் அந்த இடைப்பட்ட ஒரு செவுரா நின்னு இந்த நிறைய மீம்லாம் வரும் தெரியுமா? அப்படியே வந்து சோல்ஜர் வந்து அப்படியே இருப்பாங்க, முதுகுலாம் வந்து பெட்ல படுத்திருக்கும். அணுகுண்டா விழும், பெட்ல வந்து குழந்தை படுத்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த குழந்தை தான் மெக்லாரன். நான் எந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சுல, நானே யோசிச்சேன் சரி பியாஸ்ட்ரி ஜெயிச்சிருவாரு. இந்த திருவிளையாடல் ஆரம்பம்ல வந்து தனுஷ் இப்படி சேர்ல இருந்து வணக்கம் சொல்லிட்டு திரும்புவான், பின்னாடி பிரகாஷ் ராஜ் போட்டோ இருக்கும் தெரியுமா? சோ நான் என்ன யோசிச்சேன், சரி பியாஸ்ட்ரிய தனுஷா போட்டுட்டு பிரகாஷ் ராஜ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனா போட்டுருவோம் அப்படி நான் மீம்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா கடைசியில அது நடக்கல. ஆனா மேக்ஸ் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறவங்கள பாத்திருக்கேன், ஜம்போ ஜெட்டே ஓட்டுறவரை நான் இப்பதான் பாத்திருக்கேன். என்ன அண்ட் லூயிஸ் வந்து தூங்கிட்டார் கண்டிப்பா. இதுல வந்து how will you leave that much space when Max Verstappen is chasing you? Exactly. அதான் மேட்டர். ஸ்டார்ட் ஆனா நல்லா பண்ணிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், ஓகே சார்ல்ஸை தாண்டறதே பெரிய வேலையா இருக்கும் இந்த ரேஸ்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சார்ல்ஸை தாண்டிட்டாரு. ஆனா மேக்ஸ் பின்னாடி மாட்டினாரு. மேக்ஸ் செம்ம டிரைவ் மேக்ஸ். எஸ் அதான் அந்த ஒன் the dive bomb, the early dive bomb set precedence for whatever happened later in the race because அதுக்கப்புறமே இந்த ரேஸ்ல ஒரே அடி தான். ஸோ மேக்ஸை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அண்ட் தென் லெட்ஸ் அப்படியே மூவ் டு லூயிஸ். அண்ட் லூயிஸ் அண்ட் ஃபெராரி வேற என்ன பண்ணிடலாம், ஏன்னா அந்த அண்டர் கட்லாம் சூப்பரா பண்ணாங்க. அண்ட் ஸ்டில் லூயிஸ் கிவிங் பொசிஷன் பேக் டு மேக்ஸ்ன்றது, ஐ மீன் கிவிங் பொசிஷன் as in losing position to Max was insane. Again credit to Max Verstappen. செம. இதெல்லாம் இப்ப பார்க்கும்போது ஓகே ரெட்புல் இப்போ யாராச்சும் ரேஸ் பார்க்கல அப்படின்னா இப்போ நம்ம இதெல்லாம் பேசுறத பார்க்கும்போது பரவாயில்ல, ரெட்புல் வண்டியை நல்லா சரி பண்ணிட்டாங்க போல இருக்கு மேக்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. பேசிக்கா வண்டியில 1008 பிரச்சனை ஆல்ரெடி கொடூரமா இந்த வாரமும் ரொம்ப கடியில இருக்காரு. ஏன்னா நேற்று Q3ல அந்த அவர் கடைசியாக ஃபார்ம் பண்ண எல்லோ ஃப்ளாக் அப்புறமே ரொம்ப கடியாக இருந்தார். இந்த வண்டி வந்து இட்ஸ் அன் அப்சல்யூட் ஜோக், இட் இஸ் கெட்டிங் வேர்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப எஃப் வேர்டாக தான் போட்டுட்டு இருந்தார். ரேஸ்லேயுமே பார்த்தோன்னா அதான் வாரம் இந்த டவுன் ஷிஃப்ட் பிரச்சனை வாரம் இருக்குது. பேசிக்காக எப்போதுமே டவுன் ஷிஃப்ட் சரியில்லைன்னு தான் சொல்லிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த வாரமும் இருந்தது. டயர் டெக்கும் ஒரு மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ மேக்ஸ் இஸ் நாட் ஹாப்பி வித் த கார் அட் ஆல். ஆனால் அப்பயுமே அந்த எப்படி அந்த ஒரு மூவ் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லைங்க. அண்ட் அதுவும் கண்ட்ரோலாக வெளியே போகாமல் எப்படி காரை உள்ளே வச்சாருன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. இட்ஸ் லைக் அப்படியே எனக்கு வந்து ரிகார்டோ கண்ணு முன்னாடி வந்து போனார். அந்த மாதிரி ஒரு மூவ் சைனாவில் போட்டாஸோட ஒன்று பண்ணுவார், அதே மாதிரி இருந்தது. சரியான மூவுங்க. செம்ம. கார் மட்டும் ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக தெரியல. இந்த ரேஸ் வந்து பேசிக்காக ஒரு ரேஸுமே யூ வில் டெஃபினெட்லி ஃபைட் ஃபார் த வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கும் போதே எப்படியாச்சும் போடியம் எடுத்துடுறாரு, P2 or P3 எடுத்துடுறாரு.
கார்லாம் அவரோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னால் ஐ எம்பத்தைஸ் ஃபார் ரேசர்ஸ் ஹூ பேசிக்லி சீம் இன் தேர் மிரர்ஸ். எப்படி அவங்க வந்து பேசிக்காக ஓட்டுறாங்க, தப்பு பண்ணாமல் ஓட்டுறாங்க, கை நடுங்காமல் ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அப்படியே ஃபெராரிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சொன்னதான் பாலாஜி எனக்கும் தோணுச்சு. உனக்கும் மேக்ஸுக்கும் இருக்க ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் நல்லாவே தெரியும். அவ்வளோ அவ்வளோ நல்லவனா நீ இருந்து என்னப்பா பண்ண போற? நீ அங்கே கேப் விட்டுருக்கவே தேவையில்லை. எதுக்கு லூயிஸ் விட்டாருன்னு நான் கொஞ்சம் லைட்டாக கடி ஆயிட்டேன். ஏன்னா ஃபெராரி டிட் அ குட் ஜாப் ஹியர். நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு இப்போ ஃபெராரி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி இதை பேசியிருக்கோம். ஒரு டிசிஷன் எடுத்தா தே ஆர் ஸ்டேயிங் வித் த டிசிஷன். ரொம்ப பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு இவன் சிம்பு பாட்டு மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஓகே பிட் பண்ணுறோம் அப்படின்னு பிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வாட்டி சூப்பராக அண்டர் கட் பண்ணாங்க, செமையாக முன்னாடி வந்தார். ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பெரிய கேப் விட்டுருக்கவே தேவையில்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா ரேஸ் அப்போ ஆண்டனி டேவிட்சன் சொல்லிட்டு இருந்தார், அந்த பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரெயிட்டில், அந்த ஸ்டார்ட் ஃபினிஷ் ஸ்ட்ரெயிட்டில் வந்து லூயிஸ் ஹாமில்டனுக்கு பேட்டரி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிடுச்சு கம்பேர் டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னாலுமே அவர் இன்சைடை க்ளோஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மேக்ஸால் அவுட் சைட் போயிருக்க முடியாது. ஏன்னா அங்கே லியம் இருந்தார். ஸோ அதனால கண்டிப்பாக மேக்ஸால் அவுட் சைட்லாம் ரொம்ப போயிருக்க முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவர் அழகாக டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த ரேஸ் ஆக்சுவலி லூயிஸ் வந்து ரொம்ப ஸ்க்ரஃபியாக இருந்தாருங்க. இந்த வீக்கெண்டே பார்த்தோன்னா அந்த இம்பீடிங் மேபி வி கேன் புட் இட் ஆன் ஃபெராரிஸ் டேப்ஸ். பட் ஆனால் அந்த பிட்லேன் ஸ்பீடிங்குமே அஃப்கோர்ஸ் அகெயின் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மார்டின் மண்டலுமே சொல்லியிருந்தாரு, எல்லா டிரைவர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அந்த லிமிட்ஸை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா கிமிக்கு ஆடாக வரணும் அப்படின்றதுனால அவர் அது பண்ணாருன்னு அப்படின்னு. பட் ஸ்டில் இந்த வாரமே ஒரு மாதிரி லூயிஸ் கம்ப்ளீட் ஃபார்மில் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்க்ரஃபியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரோட பெஸ்ட்டில் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக P2 இல்லைன்னா லக்கு கொஞ்சம் ஃபேவர் ஆகி அவர் ரேஸே ஜெயிச்சிருப்பாரு. அது ஆனால் இந்த வாரம் நடக்கலைங்க. டைட்டில் ஃபைட்டில் டைட்டில் ஃபைட்லன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டைட்டில் ஃபைட்டில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இதெல்லாம் பயங்கரமாக டைட் பண்ணணும். ஏன்னா யூ ஆர் நாட் த ஃபாஸ்டஸ்ட் கார் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் டீம் ரைட் நவ். ஸோ அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு மேக் யூ வின். பட் இட் இஸ் நைஸ் தட் ஃபெராரி ஹாவ் பீன் கன்சிஸ்டன்ட்லி பிரேவ் வித் தேர் ஸ்ட்ராட்டஜி. அது அவங்களுக்கு ஈல்டும் கொடுக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்ற போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப நாள் கேச்சு சார்ல்ஸுக்கு வந்து ஒரு நல்ல காமான ரேஸ் சூப்பரா போச்சு. அவரும் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், ஓகே இப்போ வேற என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு வந்த ஒரே விஷயம் வந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டா அதான் ரிதம்க்கு வாங்க அப்படின்னா, ரிதம்னா இப்படி தகிடவா தகிடவா அப்படின்ற மாதிரி அவர் அது கேட்டிருக்கணும். ஒருத்தர் பாவ டவுட் கேட்கிறாரு, என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இது ஒரு பதிலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல P4. ஐம் ஷுர் சார்ல்ஸ் இஸ் நெவர் ஹாப்பி வித் எனிதிங் லெஸ் தேன் அ போடியம். முடிஞ்ச வரைக்கும் வின்னு இல்லைனா போடியம் அப்படின்றதான் மேல இருக்க எல்லா டிரைவருக்குமே அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். P4 இஸ் நாட் பேட் அண்ட் ஐ திங்க் சார்ல்ஸ் வில் பி ஹாப்பி ஆஃப்டர் திஸ் ரேஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஹி வாஸ் காம்ப்ரமைஸ்ட். எஸ்பெஷலி நேற்று குவாலியில் வந்து அவர் இன்னொரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது ஒன்று தான் அவருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. மற்றபடி ஹி வாஸ் அட்லீஸ்ட் ஐ வுட் நாட் சே ஆன் பார் வித் லூயிஸ், பட் ரேதர் ஹி வாஸ் க்ளோஸ். அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் ரேஸ் ஸ்டார்ட் வந்து அவர் வந்து ரொம்ப பழைய சாஃப்ட்ஸ்லாம் ஆரம்பித்தார் கம்பேர்ட் டு லூயிஸ். மேபி அவருக்கு மீடியம்ஸ் போட்டிருக்கலாம், பட் அகெயின் பிரச்சனை வந்திருக்கும், யாருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தைரியமாக இங்கே நான் சார்ல்ஸை பற்றி பேசும்போது அகெயின் ஐ வாண்ட் டு ரீஐட்ரேட் how good Ferrari's strategy has been, because Ferrari இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கார்னர்ஸ் தான். எல்லா முக்கு சந்து எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட். ஸ்ட்ரெயிட்டில் அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணல, கார்னர்ஸில் தான் தேவர் ஃப்ளையிங். ஸோ குவாலி இதாகிடுச்சு அப்படின்னோடனே டக்குன்னு அவங்க சூப்பராக சரி எப்படியாச்சும் பொசிஷன் கெயின் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சாஃப்ட்ஸாக போட்டு விட்டாங்க. இன் அன் ஐடியல் சிச்சுவேஷன் தட் வுட் ஹவ் ஒர்க்ட் அவுட். பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் மேக்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ்ன்றதுனால 2 ஃபெராரியும் அந்த லேப் 1 முடியும் போது தே வேர் நாட் இன் தேர் ஐடியல் பொசிஷன். அவங்க வந்து ஒரு லெட்ஸ் சே P2 P3 இருந்திருந்தாங்க, 2 ஃபெராரி ஒரு சாண்ட்விச்சாக இருந்திருந்தாங்க பிட்வீன் மெக்லாரன்ஸ் அப்படின்னா தட் வுட் ஹவ் பீன் அன் ஐடியல் சிச்சுவேஷன் ஃபார் ஃபெராரி. செமையாக அங்கேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. சார்ல்ஸும் லூயிஸுமே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கலாம். சார்ல்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் அது நடக்கலை. அங்கே விட்டதுக்கு அப்புறமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
சார்ல்ஸ் நிறைய ட்ரை பண்ணார் லூயிஸை ஓவர்டேக் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அவருக்கும் தெரிஞ்சிருச்சு இது ஒன்றும் வேலைக்கார மாதிரி தெரிலன்னு அவரும் கொஞ்சம் பின் வாங்கிட்டாரு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ப்ரொஆக்டிவாகவே இருந்தார். சில இடங்கள்ல நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்டான் அப்படின்னா, இல்லை இங்கே லிஃப்ட் பண்ணுங்க, இல்லை இங்கே என்ஜின் பிரேக்கிங் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் எங்களை விட உங்களுக்கு நிறைய தெரியும், நாங்கள் தான் பிஸ்துன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் அந்த பிஸ்தை காமிக்காம ரிதம்க்கு வாங்க அப்படி இப்படின்னு சொன்னா அப்பயும் ஆனால் சார்ல்ஸ் கோவப்படல, அமைதியாக இருந்தார். அதுவே பெரிய விஷயம்தான். பட் கண்டிப்பாக சார்ல்ஸ் இஸ் இன் அ குட் ரன்னுங்க. ஸோ அவரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாரு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா லூயிஸ் இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெடாகவே போயிட்டாரு. பார்க்கணும் சார்ல்ஸும் அங்கே போகிறாரா. இப்போ ஃபெராரியோட அடுத்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, 2 பேரும் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா எப்படி பதட்டப்படாமல் ஸ்ட்ராட்டஜி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு டெஸ்ட், ஃபெராரிக்கு டெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கணும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல அவங்க பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஐ ஹாவ் ஹை ஹோப்ஸ் ஆன் ஃபெராரி. சொதப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புறேன். பார்ப்போம் பிரேக்குக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். மர்சிடிஸை பத்தி இப்போ என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை போல மாதிரி இந்த குடும்பம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா செக்கச்சிவந்த வானம் மாதிரி ஒரே அடிதடியா உள்கட்சி பூசலா வேற இருக்கு. ஆப்வியஸ்லி ஜார்ஜ் ரசல் சந்தோஷமாவும் இல்ல, அவருக்கு லக்கும் இல்ல அப்படின்றது இந்த ரேஸ்லயும் ஒரு வாட்டி மேல வந்துச்சு. ஜார்ஜ் ரசலை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கிமி வந்து எவ்வளவு டிட்டர்மிண்டா இந்த ரேஸ் ஓட்டினாரு அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா போன ரேஸ்லயே நம்ம கேடிஎல் போட்டிருந்தோம், இவர் ஒரு 19 இயர் ஓல்ட் பட் ஹி இஸ் ப்ரொடியூசிங் வெட்டரன் டிரைவ்ஸ், மெச்சோர் டிரைவ்ஸ். கிரிட் பெனல்ட்டி கிடைச்சு நீங்க ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. ஓகே, மெர்சிடிஸ் மாதிரி ஒரு கார்ல ஈஸி அப்படின்னு இருந்தாலுமே ஹங்கேரி மாதிரி ஒரு ட்ராக்ல பண்றது வந்து செம கஷ்டம். இட் வாஸ் கமெண்டபிள் ஒர்க் ஃப்ரம் கிமி ஆண்டனெல்லி. நான் இந்த ரேஸ் வந்து அவர் போடியம் முடிப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இட் லுக் லைக் அவரும் ரசலும் பக்கத்து பக்கத்துல முடிப்பாங்க. That's the max Mercedes could do from this race மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் he pulled a rabbit out of the hat. சம்மர் டிரைவ்ல கிமி லைக் கேம்லலாம் வந்து இந்த ஆப்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். எந்தெந்த சினாரியோ ஒரு ரேஸ்லையும் ஒரு சினாரியோவில் இஸ் பீங் சப்ஜெக்டட் டு. ஆனால் எல்லாத்துலேயுமே செமையாக தேவையில்லாமல் அவர் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நினச்சி அவர் வந்து ரொம்ப வெறியாகாமல், அவரோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்காமல், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணாமல் சமக்காமா ஓகே நம்மக்கிட்ட இதான் இருக்குது, இதை வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பண்ணிவிட்டு தென் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தைரியமாக நம்ம ஏன் இது பண்ணல அப்படின்னு தைரியமாகவும் கேட்குறாரு. போனோ கிட்ட கேட்டார் இந்த வாட்டி, எதுக்கு என்ன பிட் பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு கேட்குறது அவர் கேட்டு தான் ஆகணும். அது என்ஜின் அந்த என்ன சொல்கிறது கராஜ் சைடு வந்து ஈவன் இஃப் இட் மேக் சென்ஸ் ஆர் இட் மைட் லுக் லைக் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங், அவரோட இதை அவர் பார்த்துட்டு கேட்டால் தான் அந்த சைடில் இருந்தும் சம்டைம்ஸ் வந்து தே வில் பேசிக்லி ரெஸ்பாண்ட் ப்ராப்பர்லி ஆர் தே வில் நோ தட் ஓகே இப்போ நம்ம பிட் பண்ண வேணாம் பிட் பண்ணோம் அப்படின்னு. அந்த மெச்சூரிட்டி எல்லாம் செமையாக வந்துருச்சு, கான்ஃபிடென்ஸ்லாம் செம்மையாக அதிகமாகிடுச்சு. லூயிஸ் ஹாமில்டனை சூப்பராக டிஃபெண்ட் பண்ணார். இது நம்ம போன வருஷம் பிரேசில்லையும் பார்த்தோம். மேக்ஸ் வெஸ்டாப்பனோட சார்ஜை செமையாக டிஃபெண்ட் பண்ணார். எனக்கு என்ன ஆனாலும் கன்ஃபார்மாக இவ தான் சாம்பியன்னு சொல்ல வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ரிலேபிலிட்டி பிரச்சனை வந்து இட்ஸ் லைக் ஏதாவது ஒன்று மாற்றி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்லெஸ் இட் இஸ் மேத்தமேட்டிக்கலி இம்பாசிபிள், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு வெயிட். பட் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு 75-80% நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு சி அ யங்கஸ்ட் டிரைவர் சாம்பியன் தாங்க நினைக்கிறேன். ரசலோட துயரத்தை பத்தி நான் எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறது அப்படின்றதான் எனக்கு தெரியல. பாதியில பிரச்சனை இருந்துச்சு, வாட்டர் லீக்கேஜ், வண்டி நின்றுச்சு. வாட் ஹேப்பன்ட் தேர் அப்படின்னு ரசல் கேட்கறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. இந்த வாட்டியும் பார்த்தா ஓகே 6th இருக்காரு, எப்படியாச்சும் முன்னாடி வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா ஆன்டி ஸ்டால், he was pushed back to 21 and அங்கேருந்து he had to fight back. and பின்னாடிலேருந்தே ஃபைட் பேக் பண்ணும்போது தெரியும் you either can touch Hadjar or probably can finish ahead of him. டீமும் ஹெல்ப் பண்ணல, லக்கும் அவருக்கு இல்ல. பியாஸ்ட்ரியும் ரசலும் வந்து மேபி இன்னைக்கு நைட்டு பியர் குடிக்க ஒன்னா போயிடுவாங்க அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. நேற்று குவாலி அப்போவே கொஞ்சம் பாவமாக இருந்தது. இப்போ தேவையில்லாமல் இன்னொரு ஒரு பவர் யூனிட். அஃப்கோர்ஸ் அதில் மெர்சிடிஸ் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. பட் அகெயின் லக் அவர் சைடு சுத்தமாக பேசிக்காக இல்லை. ஃபஸ்ட்டு 2 ரேஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஜப்பான்லேருந்து லக் சீஸ் டு எக்ஸிஸ்ட் பேசிக்காக அந்த மாதிரி தான் இருக்குது ரசல் சைடு. என்ன ஒவ்வொரு ரேஸும் இப்போ வந்து எப்படி வந்து கிமிக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, என்னென்ன வகையிலலாம் ஹி கேன் டூ பெட்டர்ன்றது டிக் ஆகிட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி ஜார்ஜ் ரசல் சைடில் எப்படியெல்லாம் பேசிக்காக வந்து அவரோட ரேஸை முடிக்கலாம் அப்படின்ற இன்னொரு டிஃப்ரெண்ட் செக்லிஸ்ட் இருக்குது. அது பேசிக்காக டிக் ஆகிட்டே வருது. தண்ணி லீக் ஆகிறது, ஆன்டி ஸ்டால்,
அப்புறம் வந்து பேட்டரி கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகுது பெல்ஜியம்ல. இன்னும் வந்து அந்த டேர் ஆஃப் போய் மாட்டுறது ஹல்கன்பர்க் அளவுக்கு இன்னும் நடக்கல, அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிங்கோ கார்டு நம்ம போட்டு வச்சோம்னா கண்டிப்பா கேம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. இதை தாண்டி ஹவு கேன் எனி ஒன் பேசிக்லி ட்ரை டு பி ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் அண்ட் ட்ரை டு பி மோர் தென் 100%. காலுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி will it turn into an ugly breakup? தெரியல நமக்கு இது இது எப்படி போக போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நிச்சயம், கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப் உனக்கு இல்லைப்பா, இந்த கப்பு வந்து உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் இயர் ஏதாச்சும் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு என்னோட பயமே வந்துட்டு இந்த செப்பரேஷன் ரொம்ப அக்லி ஆயிடுமோ ஆமா. அப்படின்றது தான். அது நடக்காம இருந்தாலே போதும். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேக் டஸ் அ லாட் ஆஃப் வண்டர்ஸ் எப்பயுமே. இன்னும் ஒண்ணே ஒன்று ஆட் பண்ணும். எனக்கு தெரியல, லைக் ஜார்ஜ் ரசலுக்கும் அவரோட ரேஸ் இன்ஜினியருக்கான கான்வர்சேஷனே பார்த்தோம்னா, இப்போ நம்ம யாரோட சண்டை போட்டால் ஒரு வாரத்தில் ரிப்ளை பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் ரேஸ் இன்ஜினியர் எப்போதுமே ஜார்ஜ் எது கேட்டாலுமே தேர் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஒன் வேர்ட். ஒரு ஒரு இப்போ வில் ஜோசப்க்கும் லேண்டோவுக்கும் இருக்கிற மாதிரி, அஃப்கோர்ஸ் they are both different individuals. They don't have to be so close. Will and Lando மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜிபி அண்ட் மேக்ஸ் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஜார்ஜோட ரேஸ் இன்ஜினியர் ரிப்ளை பண்ணாலுமே ஏதோ காண்டோடயே ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஐம் என்டையர்லி டோட்டலி அட்டர்லி ராங், பட் அந்த மாதிரியான ஒரு வைப்பு தான் எனக்கு வருது. ஸோ நீங்கள் காலுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னப்போ அது அக்லியாக மாறுன்றப்போ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கே வருது. ஸோ ஜென்ரலாக நம்ம இவ்வளோ மெல்லோவா ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போக மாட்டோம். ஆனால் ரேஸில் நடந்தது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஆல் வி கேன் டூ இஸ் விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் தீஸ் டீம்ஸ் ஹெட்டிங் இன் டு த சம்மர் பிரேக். சம்மர் பிரேக்குக்கு அப்புறம் அவங்க எப்படி வராங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம கதையை பார்ப்போம். ஸோ சபரீஷ், டேக் அஸ் இன்டு த ப்ரெடிக்ஷன்ஸ். என்னென்ன நடந்தது, என்னென்ன நடக்கல சொல்லுங்கள். ஓகே, வருவோம் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஹங்கேரி ப்ரெடிக்ஷன்ஸ், பாலாஜி என்ன கொடுத்தாரு, நான் என்ன கொடுத்தேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலாஜியோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஆல்பினும் விகார்புக்கு முன்னாடி முடிப்பாங்க, நிறைய பாயிண்ட்ஸ்ல முடிப்பாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 ஆல்பினும் அது நடக்கலை, ஸோ அதனால நோ பாயிண்ட்ஸ் ஃபார் தட். நெக்ஸ்ட் செகண்ட், மேக்ஸும் ஹஜாரும் கன்சிக்யூட்டிவ் பொசிஷன்ஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு, இரஸ்பெக்டிவ் ஆஃப் வேர் எவர் தே ஃபினிஷ். அதுவும் நடக்கலை. மூணாவது, ஆகான் P7 அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதுவும் நடக்கலை. ஸோ பாலாஜிக்கு இந்த வார ப்ரெடிக்ஷன்லையும் ஒன்றும் கிடையாது, 0 பாயிண்ட்ஸ். அப்படியே என்னோட சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் கேடிலாக் பாயிண்ட்ஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வாரமே இதை பற்றி நம்ம பேசணும், இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அது நடக்கலை ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட்டு ஹல்கன்பர்க் போடியம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுவும் நடக்கலை. ஆனால் தேர்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், நாரிஸ் ரேஸ் வின்னர் அப்படின்னு, அது பேசிக்காக நடந்துருச்சு. எஸ், ஸோ தேங்க்ஸ் டு சயின்ஸ். நான் பேசிக்காக இப்போ தனுஷ் பிரகாஷ் ராஜ் போட்ட பேசிக்காக சயின்ஸ் ஒட்டி நான் பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கு என் குரு தான் காரணம் அப்படின்னு தான் பேசிக்காக நான் சொல்லணும். ஸோ அப்படிதான் நான் இது பண்ணணும். ஸோ அதனால் இப்போ வந்து ப்ரெடிக்ஷனோட பாயிண்ட்ஸ் டேபிளில் நான் 1 பாயிண்ட் லீடிங்கில் இருக்கேன். நான் 5 பாயிண்டில் இருக்கேன். பாலாஜ் நீங்கள் 4 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. சரி, அடுத்து சம்மர் பிரேக் முடிஞ்சு நம்ம பேசிக்காக சாண்ட்வுட்டுக்கு போக போகிறோம். பாலாஜ், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிடுங்க. முக்கியமான விஷயம், சாண்ட்வுட் வந்து ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட். ஸோ அதனால் நாங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி ஸ்ப்ரிண்ட்டுக்கு 1 ப்ரெடிக்ஷன், ரேஸுக்கு 2 ப்ரெடிக்ஷன் அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க பாலாஜ். ரசலோட துன்பத்தை எப்படியாச்சும் இன்பமா மாத்தணும், அதனால ஸ்பிரிண்டாவது அவர் ஜெயிப்பாரு அப்படின்றது தான் என்னுடைய முதல் ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்பிரிண்ட் ரேஸ் வின்னர் ஜார்ஜ் ரசல். 2வது ப்ரெடிக்ஷன், நம்ம பச்சை அணி கொஞ்சம் நிறைய நல்லது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்டன் மார்டின் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் பெர்னாண்டோ அலான்சோ P10 எடுப்பார் அப்படின்றது தான் என்னுடைய 2வது ப்ரெடிக்ஷன். 3வது ப்ரெடிக்ஷன், இது கொஞ்சம் ரிஸ்கான ப்ரெடிக்ஷன் தான், கேடிலாக் எல்லாம் வச்சுக்கிட்டு, பட் எந்த DNF இருக்காது, நோ DNFs. இதான் என்னோட 3வது ப்ரெடிக்ஷன். கேடிலாக் வச்சுக்கிட்டு இது வந்து கொஞ்சம் விவகாரமான ப்ரெடிக்ஷன் தான். பார்ப்போம் என்னன்னா இந்த சம்மர் பிரேக். ஆஸ்டன் மார்டினை வச்சுக்கிட்டே இது கொஞ்சம் விவகாரமான ப்ரெடிக்ஷன் தான். உண்மைதான். கேடிலாக் வந்து கோஸ்ட் ரைடர் வண்டி மாதிரி அப்பப்ப வண்டி ஏதாவது ஒரு இதுல பத்திக்குது, பேசிக்கா அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதான் ஜான்வுட்டுக்கு அப்புறம் டர்ன் 1ல வண்டி கேடிலாக் இங்க நிறுத்துவாங்க, டர்ன் 20ல அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, பண்ணலாங்க, சூப்பரா இருக்குங்க, நல்ல ஐடியாவா இருக்குங்க. சரி, ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், ரெட் புல் டபுள் போடியம் ஸ்ப்ரிண்ட்ல, மேக்ஸோட ஹோம் கிரவுண்ட், ஒரே ஆரஞ்சா பறக்க போகுது. ஸோ அதனால ரெட் புல்க்கு டபுள் போடியம் ஸ்ப்ரிண்ட்ல. ரேஸ் வின்னர் வந்து ஹஜார், அதுதான் என்னோட 2வது ப்ரெடிக்ஷன்.
மூணாவது ப்ரெடிக்ஷன் வில்லியம்ஸ் டபுள் பாயிண்ட்ஸ். இதுதான் என்னோட மூணாவது ப்ரெடிக்ஷன். ரேஸ் வின்னர் ஹட்ஜார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கடந்து போயிட்டேப்பா அந்த பாயிண்ட். ஓகே, தட் இஸ் சம் போல்ட் ப்ரெடிக்ஷன். ஆமாங்க. ஓகே, இந்த மாதிரி புதுசா சொல்லி என்ன ரொம்ப குஷி படுத்திடுறேன். ஹட்ஜார் ஜெயிச்சா 2 பாயிண்ட் வச்சுக்கோ. தேங்க்ஸுங்க. அதான் சூப்பர் மச்சி, சூப்பர். எக்ஸைட்டட் ஃபார் ஜான்வுட். எனக்கு ஜான்வுட்டோட சர்க்கிட் ஸ்ட்ரக்சரே ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் குவைட் கிவிங். அந்த ரேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும், அட்டகாசமா இருக்க போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நமக்கும் டிரைவர்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்குமே இந்த சம்மர் பிரேக் வந்து ஒரு நல்ல சம்மர் பிரேக்கா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த அற்புதமான ஹங்கேரியன் கிராண்ட் பிரீ டிஸ்கஷனை நிறைவு செய்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரிஷ். இது F1 பஞ்சாயத்து. நன்றி, வணக்கம். நன்றிப்பா.